மணிவண்ணன் சாருக்கு வந்து கதை எழுத தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, மணிவண்ணன் சார் அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வருவார். நாங்கள் ஒன்லைன் முதல்ல பேசியிருப்போம். பேசியிருக்கும்போது வந்து, "அப்போ அந்த அந்த சீன் எடுத்துடலாமா?" அப்படிம்பாரு. சத்யராஜ் சார் அங்கேருந்து வர்றாரு. இப்படி இப்படி சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அங்கேருந்து பானுப்பிரியா வந்தாங்க. அவங்க இதை சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அடுத்தது வந்து கவுண்டமணியை பார்த்துட்டாரு. அங்கேயும் பார்த்தா திடீர்னு ஒடியாந்தாரு. ஒடியாந்தோன்னே அவர் இதை சொன்னார். அப்புறம் ஆச்சி அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இல்லையா? இதை காதில் விழுந்துட்டு அவங்க வந்தாங்க, இது பேசுனாங்க. அப்படி பேசி இப்படி போய்ட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். ஒரு லைன் இருக்காது சீன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எழுதுகிற பழக்கமே அவருக்கு கிடையாது. சீன் எடுக்கும்போதும் வாயிலேருந்து அவருக்கு வர்றது தான் டயலாக். இதை போய் நான் ஒருத்தர்கிட்டயா சொல்லணும். கவுண்டமணி அண்ணனும் சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் சேர்ந்தா முதல்ல சொன்னதா, அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே டேக் போகலாம் அப்படின்னோடனே டேக் போகணும்னு பார்த்தா, அதில் ஒன்று சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த டேக்கு பார்த்தா வேறு மாதிரி வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க, இவங்க பேச 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 தான் அந்த பக்கத்தில் சுந்தர்சி எழுதிக்கிட்டு இருப்பாப்புல. எது இவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு. அதுக்கப்புறம் அதாவது அதுக்கு தான் சரி மணிவண்ணன் சார் வந்து எழுதி பழக்கமே கிடையாது அவருக்கு. சொல்லி தான் பழக்கம். அந்த மாதிரி வந்து அத்தனை இவருடைய படங்கள், இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த படங்கள் அத்தனையுமே ஒரு லைன் கூட எழுதாமல் வாய் வழியாக சொல்லி எடுத்த கதைகள் தான் எல்லாமே.